அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனகி வநுக்ரிஜ லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. நாளைக்கு அது திறந்த நிலைமையிலே, திறந்து படிக்கிற வேலை கூட கிடையாது. சொல்லப்பட இக்ரா கிதாப, அடியா நீ படிச்சுக்க. ஒவ்வொருத்தரும் படிக்க இருக்கிறோம், படிக்க ஆரம்பிப்பார். குர்ஆன் சொல்லுது கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அதுவே உனக்கு கணக்கு சொல்ல போதும். ஒன்றொன்றாக நாம் உனக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை. எங்கேந்து பொய் பேசினாய், எங்கேந்து புறம் பேசினாய், எங்கேந்து அவதூறு சொன்னாய், யாரை பற்றி அவதூறு சொன்னாய், யாரு மீது இட்டு கட்டினாய், யாரை கேவலப்படுத்தினாய், யாரை மானபங்கப்படுத்தினாய், இந்த நாவ அசைச்சு யாரை பிரித்தாய், எத்தனை குடும்பத்தை பிரிச்சு விட்டாய், என்ன குழப்பத்தை உண்டு பண்ணாய், என்ன ஃபித்னாவை உண்டு பண்ணாய், என்ன செஞ்சாய். நாங்க ஒன்றொன்றாக உனக்கு சொல்ல தேவை இல்லை. இக்ரா கிதாபக், அடியானே நீ உண்ட பட்டோலையை படிச்சு பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. அதுவே உனக்கு கணக்கு சொல்ல போதும். ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம், படிச்சுட்டு அடியா சொல்லுவான். எல்லாரும் சூரா கஹ்ஃப் ஓதிப்போம். யார் ஜும்மாவுடைய நாள்ல சூரா கஹ்ஃப் ஓதுவாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல இருந்து மக்காம் இப்ராஹிம் காபத்துல்லா இருக்கிற இடம் வரையும் ஒளிமயமாக கொடுக்கப்படும் ஹதீஸ்ல வந்திருக்கு. கிதாபுகள் எழுதி தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். எல்லாரும் ஓதி அந்த சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான். இந்த ஏட்ட படிச்சுட்டு அடியான் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், மாலி ஹாதல் கிதாப் لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. அடியா ஏட்ட படிச்சுட்டு செல்லுவான். என்ன பிடிச்சிக்கு இந்த ஏட்டுக்கு? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா. இது சிறுசையும் விட இல்ல, பெருசையும் விட இல்ல. சும்மா பேசினது, சும்மா கதைச்சது, சும்மா தானே தொடர்பு வச்சேன். நான் பழகொண்டு பழகலே, சும்மா பேஸ்புக்ல வந்தது தான் தொடர்பு வச்சுட்டு இருந்தேன், சும்மா முசுப்புக்கு தானே பழகினேன். தொட்டது, பிடிச்சது, வந்தது, போனது, எழுதினது, டைப் பண்ணது, பார்த்தது, கேட்டது எல்லாம் அதுல. மாலி ஹாதல் கிதாப், ஏட்டுக்கு என்ன பிடிச்சீங்க? லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்ஸாஹா. இது சிறுசையும் விட இல்ல, பெருசையும் விட இல்ல, எல்லாத்தையும் கீறி கிழிச்சு வச்சீங்க. அங்க சொல்லி தடமாறி வேலை இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாவால இன்னைக்கு நாங்க எல்லாரும் அதிகமானவங்க மாற்றுப்பட்டிருக்கூடிய ஒரு பாவம் தான் குர்ஆன் தடுக்குது. நாவ தந்த ரப்பு சொல்றான், நான் நாவ தந்தது வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள் ஒருவர் மற்றொருவர் புறம் பேசுவானா. இன்னைக்கு சர்வசாதாரண லேசான பாவம் இல்ல, நரகத்துக்கு கொண்டு வர பாவம். இந்த தீனுடைய சபையிலும் இதை விட்டு காடி இல்லை என்று சொன்னாலும் மிகையாக புறம் பேசுறோம் மத்தவனை பத்தி. சர்வசாதாரண புறமண்ட என்ன கேட்கப்பட்டது கைபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذிக்ருக அஹாக பிமா யக். அத்ததுரூனல் கைபா, புறமண்ட என்னன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்பயும் சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் செல்று ஓமண்ட சலகாசம் விட்டுருவாங்க, தெரியலன்னு இன்னும் கொஞ்சம் அது விளங்கப்படுது சொல்லுவாங்க. அல்லாஹ் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். சொன்னாங்க, ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உங்களோட சகோதரன் சகோதரி மற்றவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை மற்றவர்கிட்ட சொல். இதான் பொருள். அந்த சஹாபி கேட்டாங்க, இன்கான ஃபீ அஹீஹி மா அகுல் யா ரசூலல்லாஹ், நான் சொல்ற விடயம் அவர்கிட்ட இருந்தாலுமா? நாங்க இருந்தா தாங்க போறோம், இல்லாட்டி அவதூறு படுதூறு இல்லாத ஒன்றை இட்டு கட்டுறது. உலகத்துல அதுக்கு கண்டனம் கொடுக்கப்படணும். இருக்கிற சொல்லதான் போறோம். குர்ஆன் தடுக்க, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள மத்தவனை பத்தி புறம், ஒருத்தர் மத்தவரை பத்தி புறம் பேசவானா. ஐஹிபு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமு. உங்களை யாரா அல்லாஹ் கேக்குறான், உங்களை யாருக்காவது விருப்பம் வருமா? உங்களோட சகோதரர் இல்லாட்டி சகோதர மரணிச்சு ஜனாசா வைக்கப்பட்டீங்க,
இந்த ஜனாசால சதைய வெட்டி எடுத்து சாப்பிடுவீங்களா? எவ்வளவுதான் கோபமா இருந்தாலும், எவ்வளவுதான் அநியாயம் செஞ்சிருந்தாலும், இதை செய்யறதுக்கு யாருக்கும் துணிவு வராது, யாரும் செய்ய மாட்டோம். ரப்பே சொல்றான், படைச்ச ரப்பு ஃபக்கரித்துமோ, அது நீங்க வெறுப்பீங்க, விரும்ப மாட்டீங்க. அத மாதிரி வெறுங்க புறம் பேசுறது. திருமீயுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற நேரம் காட்டப்பட்டது. சிலருடைய நகங்கள் அல்ஃபாருஹும் மின் நுஹாஸ், சிலருக்கு நகம் செம்பாலான நீண்ட நீண்ட நகம், செம்பு நகம். நரகம் என்றாலே தெரியும், அது வேதனைக்குரிய, அங்க சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. நெருப்புல எரிக்கப்படுறதும், விஷ ஜந்துகள் கொட்டுறதும், மலக்குகள் தண்டிக்கிறதும், ஆயுதங்களால் அடிக்கிறதும், இதான் நரகம். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துடைய இன்சார்ஜ், அவர்தான் பொறுப்பு. அவர வேலை என்னண்டா வேதனையை குறைக்கும் போது அதை கூட கொடுங்கன்னு பாக்குறது. அவருக்கு இறக்கம் இல்லை, அல்ல இறக்கத படைக்க. அங்க அவ்வளவு தண்டனை கொடுக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுறாங்க. இவ்வளவு செஞ்சு சிலரை பாக்குறாங்க, அவங்களுக்கு செம்பு நகம் கொடுக்கப்பட்டீங்க, செம்பு நகத்தால முகத்தையும் நெஞ்சையும் கீறி கிழிக்கிறான். நெஞ்சை முகத்தை கீறி கிழிக்கிறான். முகத்தை நெஞ்சை கீறி கிழிக்கிறான். சல்லல்லாஹு ஜிப்ரீல் கேட்டாங்க, மன் ஹவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யாரு? ஏற்கனவே தண்டனை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க, நெருப்புல எரிக்கப்படுது, அடி வாங்குறாங்க, பாம்பு தேடலாம் குத்துது, தங்களுக்கு அநியாயம் செய்யறாங்க. இவங்க செஞ்சது யாரு? இவங்க சொன்னாங்க, இவங்க யாரு தெரியுமா? அல்லதீன யக்குலுன லுஹூமன் நாஸ், இவங்க மனுஷ இறைச்சி திண்டவங்க. இந்த மனுஷன் ஆக்கி போட்டு திண்டாங்க சட்டியில இல்ல, மற்றவனது புறம் பேசி தெரிஞ்சான். திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க சிலரை, ஃபயஜுதுன மின்ஹு ஜதத பிஸ்லன்னாய் ஃபயலா ஃபீ ஃபியாஹிஹிம் ثم يقال كل كما اكلت. சிலரை பார்க்கறாங்க, நாங்க இறைச்சி கடையில போய்த்து நல்ல சதையால வெட்டி தாங்கன்னு கேட்டு வெட்டி எடுக்கிற மாதிரி, மலக்குகள் அவருடைய மேனிலைக்கு சதையை அப்படி கொத்தி எடுக்கிறாங்க. வெட்டி மண்வெட்டியால மண்ணை கொத்தி எடுக்கிற மாதிரி, சதையை வெட்டி எடுக்கிற மாதிரி இறைச்சியில எடுத்து அவர வாய்க்குல வச்சு திணிக்கிறாங்க. குல் கமா அக்கல்த, நீ உலகத்துல திண்ட மாதிரி இங்கேயும் தின்னி. சில சொன்னாங்க, அவன் மௌத்தாகரமாய் தத்தளிக்கிறான். அப்படித்தானே, திடீர்னு யாராவது எங்களோட வாய்க்குல வச்சு ஒரு புடவை வச்சு நசிச்சா எப்படி மூச்சு திணறுமா இல்லையா? அதே நிலம் அங்க உண்டாகுது. ஒமாகும் பிமையிர், அங்க மௌத்து இல்லை. மௌத்தாகி மண்ணோட மண்ணா போறதான வேண்டிய கூத்த போடலாம், போற பேசலாம், அவதூறு சொல்லலாம், இட்டு கட்டலாம், ரெண்டு பேருக்கு மத்திய சண்டையை உண்டாக்கி போட்டு குளிர் காயலாம், ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணி போட்டு பாத்துக்க நிக்கலாம், வேண்டியதை செய்யலாம். மண்ணோட மண்ணா போதான் நமக்கு இல்லை. நாங்க நிரந்தரமானவங்க, ஒரு கட்டத்துல இன்னொரு கட்டம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம்.